பாவனமான சரித்திரத்தை மகாத்மா வியாசாச்சாரியால் பராசக்தியினுடைய பாவனமான சரித்திரத்தை வியாசாச்சாரியால் தெய்வீ பாகவதம் என்ற உத்தம புராணமாக ரச்சனை பண்ணி பாண்டவ வம்சத்தில் பிறந்த ஜனமேஜயருக்கு தானே உபதேசம் பண்ணினாள். சிஷ்யால கொண்டு கூட செய்யல. ஏன்னா அவ குடும்பத்துல ரொம்ப தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷங்கள் விலகி அவ க்ஷேமத்தை அடையணும். அது அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் தோஷங்கள் விலகும், மனசாந்தி ஏற்படும். மனதில் இருக்கிற கவலையை அம்பாள் தான் போக்கணும், வேறு எந்த தெய்வத்தாலையும் முடியாது. அதனாலேயே வைஷ்ணவமான புராணமாகி ஸ்ரீமத் பாகவதத்துல கூட தாம்பத்தியார்த்த உமாம் சத்தின்னு விட்டாள். குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு சண்டை பூசல் இல்லாம இருக்கணும். பிள்ளை பெண்டாட்டி புருஷன் அப்படி இருக்கணும்னா அம்பாள் ஆராதிச்சாதான் அது இருக்கும். இல்லாம ஒருத்தருக்கு மனஸ்தாபங்கள் ஐக்கமத்திய குறவு இருக்கும் விட்டாள். அம்பாளுடைய பிரசாதம் வேணும்னு விஷ்ணு சம்பந்தமான வைஷ்ணவமான புராணத்திலேயே போய் சொல்லியிருக்கிற பொழுது அம்பாளுக்காகவே ஏற்பட்ட புராணத்துல அதனுடைய பெருமையை ரொம்ப நன்றாக சொல்லியிருக்கார்கள். ரிஷிகளும் ஸ்மிருதிகள்லையும் சொல்றாள், அம்பாளுடைய பிரசாதம் இருந்தால்தான் மனசுல இருக்கிற கவலை நீங்கும், வேற எந்த தெய்வத்தாலையும் அதை போக்க முடியாது என்று சொல்றாள். அதனால வியாசரே அவ குடும்ப குறையெல்லாம் நீக்குவதற்காக தேவி பாகவதத்தை ஸ்வயந்து ஸ்ராவயாமாசான்னு தானே சொன்னாலாம். அந்த பாகவத மகாத்மியத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காள். பல சரித்திரங்கள் இருக்கு பாகவத தேவி பாகவத மகாத்மியமே. நேற்று தினம் சொல்போம் அந்த மகாத்மியத்தை பத்தி சொன்னோம். இன்னும் அதை பத்தி பகவான் கோபாலனை வசுதேவர் தேவகி சுவாமி காணாம போன பொழுது அடைஞ்ச சரித்திரங்கள்லாம் சொல்லியிருக்காள் அந்த மகாத்மியத்துல. அதை இன்னொரு தினம் சொல்றேன். இன்றைய தினம் சத்தியவிரத சரித்திரம்னு ஒரு புண்ணிய சரித்திரம். அம்பாளுடைய மந்திரத்துல ஏதோ ஒரு அக்ஷரத்தை மட்டும் அதையும் சரியா ஜபிக்காம ஜபிச்சு தன் க்ஷேமத்தை அடைஞ்சுட்டான். அதனால அம்பாளுடைய மந்திரத்தை நல்ல சத்குருவனிடத்துல உபதேசம் பெற்று அதை சரியான முறையில ஜபிச்சாலேயானா அந்த கிரகத்துல அஷ்டலட்சுமியும் ரத்னம் பண்ணுவாள் என்பதை சொல்வதற்காக ஒரு சரித்திரம் போய் சொல்றாள். ஜகதீஸ்வரி சபாராதயதாம் தூப குரு யஜ்ஞம் ஜனாதிபாராதயதாம் தூப குரு யஜ்ஞம் ஜனாதிபா. அம்பாள் தான் ஜகத்துக்கெல்லாம் காரணம், அவளுடைய அருள்தான் வேண்டும். இன்னும் ராஜாவை பார்த்து வியாசர் சொல்லி அவளை ஆராதிக்கணும். அவளை ஆராதிக்கிறது எத்தனையோ பூஜை அபிஷேகம் அர்ச்சனம் ஸ்தோத்திரம் ஜபங்கள்லாம் இருக்கு. அக்னியில ஹோமம் பண்ணி அதுல அம்பாளை ஆவாகனம் பண்ணி அவளுக்கு இந்த மகாஹுதியில சகல மங்கள திரவியங்களையும் கொடுத்து இந்த உபாசகால் உத்திஷ்ட தேவி கல்யாணின்னு சொல்லுவாள். கடைசியில அந்த மகாஹுதி ஆன உடனே அம்பாள் இந்த குண்டத்திலிருந்து நீங்க எழுந்திருக்கணும் பாள். அப்ப பார்த்தா அம்பாள் எழுந்திருந்து நிற்கிறா போல இருக்கும். அந்த உபாசகாலுக்குத்தான் புரியும். அந்த ஸ்லோகம் சொல்ற போது உத்திஷ்ட தேவி கல்யாணி, அம்மா இந்த குண்டத்திலிருந்து எழுந்திருக்கணும், இந்த மங்கள திரவியங்கள்லாம் வாங்கிட்டு போடவே ரவிக்கே மஞ்சள் குங்குமம் வடை எல்லாம் சகல திரவியங்களும் மங்கள திரவியங்கள் என்னென்னங்கிறத மந்திரசாஸ்திரத்துல சொல்லியிருக்காள். அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்காள். அவ அந்த நோட்டீஸ்ல என்னென்னது மங்கள திரவியம்னு ஒரு செட்டுக்கு இவ்வளவு வாருதுன்னு எழுதியிருக்காள். பல பக்தாள்லாம் கேட்கிறாள், எதாவது எப்படி எப்படின்னு புரியலையே. அதை நாங்கள் தனிச்சு ஒன்னையும் ஒப்புத்துக் கொள்றதுக்கு உங்களுக்கு புரியணுமே என்ன அது என்னென்னங்கிறத பத்தி அவ அந்த நோட்டீஸ்லயும் எழுதியிருக்காள். அது என்னென்ன வேணுங்கிறத பத்தி நான் சொல்றேன். அதோட அன்னதானம் இருக்கு, தட்சிணை இருக்கு, ஆஜ்யம் இருக்கு. யதேஷ்டமா கணக்குல அகப்படாம நடக்கும். 80 மூட்டைங்கிறார். 80 மூட்டை ரெண்டு போராது, 100 மூட்டைக்கு மேல ஆகும். இந்த திலங்கிறதே பகவானுடைய சரீரத்திலிருந்து உண்டான விஷ்ணுவனுடைய சரீரத்திலிருந்து உண்டாச்சா. ஜகத்துல பாபம் ரொம்ப அதிகமா போயிடுது. அந்த பாபத்தை போக்குறதுக்காக பகவான் தன் சரீரத்திலிருந்தே உண்டு பண்ணினார். திலா பாபஹரா நித்தியம் விஷ்ணோர் தேக சமுத்பவா சொல்றார். அசக்கியமான பாபம் துக்கத்தெல்லாம் போய்க்கப்படும் திலம்.
நம்மால பொறுக்க முடியாத கஷ்டங்கள் சில குடும்பத்தில் இருக்கு பாருங்க, அந்த குடும்பத்துக்கு திலகோமம் பண்ணுங்கிறார். திலகோமம் பண்ணுன்னா அது ஏதோ ஒரு முறையில திலகோமம் நடக்கிறது, ஆனா க்ஷேமம் வந்து வருது. இது சாஸ்திரத்துல சொன்னபடி நியமத்தோட கூட எல்லா ஸ்நானத்துக்கு போற போது கொண்டு போலீஸோட ஸ்நானத்துக்கு அனுப்பிச்சு ஆச்சாரமா வாழ ஆயிடுச்சுன்னு வந்து இந்த உபாசகால 500 பேர்களையும் இந்த பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூதம் இருக்கு, பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அதுல இந்த தேஜஸ்ங்கிற அக்னியில்தான் ஹோமங்களை கொண்டு போய் விதிக்கிறார். பாக்கி பூதங்கள்ல விதிக்கல. அக்னியில ஹோமம் பண்ணாம பாக்கி பூதங்கள்ல பண்ணினா கண் கூட கட்டு போடுங்கிறார். அக்னியில ஹோமம் பண்ற போதே புகஞ்சம் இருக்கிற போது ஜுவாலை இல்லாம தன் ஹோமம் பண்ணான்னா ஒரு ஆயுஷ்ய ஹோமமோ ஸ்ராத்தமோ வேற எந்த ஹோமமோ பண்ணினா கண்ணுக்கு கெடுதல் வந்துடுங்கிறாள். அதனாலதான் ரொம்ப தெரிஞ்சவாள் அக்னியில ஜுவாலை இல்லாத போது ஹோமம் பண்ண மாட்டாள், ரொம்ப ஊரில் இருப்பாள். அவன் தவேஷம் பண்றவன் பரப்பன். ஏன்னா அன்னைக்கும் ஆபீஸ் வேலை வச்சுட்டு இருப்பான். சாதத்தன்னைக்கு அப்பா அம்மாவுக்காக ஒரு நாளைக்கு லீவ் எடுத்துக்க கூடாதா? பொய் சொல்லி எத்தனையோ கல்யாணம் கார்த்திக்கு சிக் லீவ் வாங்க இல்லையா? நிஜமான லீவ் வாங்கிக்க வேண்டாமா? மாதா பிதாக்களுடைய ஸ்ராதத்துக்காக 2 நாள் லீவ் வேண்டாமா? அதெல்லாம் நம்ம தேசத்துல இந்த கர்மாக்கள்லாம் குறையத்தினால்தான் குழந்தைகள்லாம் 3 வருஷம் 4 வருஷம் ஒரு கிளாஸ்லயும் படிக்கிறான். அந்த ஸ்கூல்லாம் நல்லா நடக்குது அந்த பசங்களாலே. அப்படி பித்ரு பிரசாதம் இல்லைன்னா குழந்தைகள் நல்லா இருக்க மாட்டாள். பித்ருக்களுடைய பிரசாதம் தான் நல்லா பரிபூர்ணமா வேண்டும். அக்னியில ஜுவாலை இல்லாம ஹோமம் பண்ணப்படாது, பாக்கி பூதங்கள்ல பண்ணப்படாது. பண்ணினா கெடுதல். இந்த அக்னியில கொண்டு போய் பண்ண சொன்னாலே என்ன காரணம்னு கேட்டது வேதம். இந்த 5 பூதங்கள்ல இந்த அக்னி ஒண்ணுக்குத்தான் ஹோமம் பண்ணின திரவியத்தை தன்னை போல பண்ணிக்கிற சக்தி இருக்கு. கட்டையோ கட்டையோ எதை போட்டாலும் தன்னை போல பண்ணிட்டு வருது. தன்னை போல ஆக்குறது பரபிரம்மம் ஒண்ணுதான். அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு சுரூபம் இது. அதனாலதான் இதுல போய் ஹோமத்தை சொல்றாள். அதனாலதான் இதோட சொல்ற போது மலமலையா குடும்பத்துல இருக்கிற பாபங்களை நீ எத்தனை மண்வெட்டியால செதுக்கி போட்டாலும் அது போகாது. 200 வருஷமா கார்பரேஷன் கொண்டு போய் கொட்டின குப்பையை 10 கூட அள்ளின்னு ஒரு லாரியில் அள்ளின்னு போனா அது அள்ளி ஆயிடும் போது ஆகாது. ஒரு தீக்குச்சி வச்சா சாம்பலா போயிடும். அது மாதிரி ஹுதேன நஷ்யத்தே பாபம். அக்னியில தேவதையை ஆவாகனம் பண்ணி ஹோமம் பண்ணியானா மலமலையா இருக்கிற குடும்ப பாபங்கள்லாம் போயிடும் சொன்னார் மகாபாரதத்துல விதுரர். அதனாலதான் அக்னியில ஹோமத்தை கொண்டு போய் விதிச்சிருக்காள். அது ரொம்ப பேர்களுக்கு புரியாது, எதிரால எப்படி எல்லாம் சொல்லியிருக்காள்னு. அக்னி தேவோ த்விஜாதி நாம்னு. அக்னிதான் நம்ம தேசத்துக்கு ரொம்ப உசந்த தெய்வம். அக்னி, வேத வித்துக்கள், அஸ்வத்தம், ஆலயத்தில் இருக்கிற பிம்பம், சுமங்கலிகள், சந்திரன், ஏட்டிகள், சித்திரப்படங்கள், சூரியன், பசு, இதெல்லாம் ஒரு போஸ்ட் ஆபீஸ் பொட்டி மாதிரி. போஸ்ட் பாக்ஸ் லெட்டர் போட்டா எங்க போகணுமோ அங்க போறது பாருங்க. 14,000 ரூபாய் செக் வச்சு அனுப்புறேன் சீமைக்கு போயிருக்கிற பையனுக்கு. இந்த பொட்டி 12 தான் போரும். இந்த போஸ்ட் ஆபீஸ் பொட்டியில போட மாட்டேன், எங்காவது காட்டுறது 500 ரூபாய் விலை, அதுலாம் போடுவேன்னா போட்ட இடத்துலயே இருக்குது. அது மாதிரி தான் எந்தெந்த இடத்துல கொடுத்தா போய் சேரும்னு ராஜாங்கத்துல சொல்லியிருக்காளோ அந்த இடத்துல கொடுத்தா தானே போகும்போது. அது மாதிரி வேதத்துல எந்த இடத்துல ஹோமம் பண்ணினா போகும்னு சொல்லியிருக்கோ அங்க கொடுத்தா தான் தேவதையின் இடத்துல போய் சேரும். சேர வேண்டிய இடத்துல இங்க சுந்தர இடத்துல சொற்பம் ஒட்டச்சான் புஷ்பத்தை கொடுத்தோம்னா அந்த மணித்தீத்துல லாரி லாரியா புஷ்பமா அம்பாள் மேல போய் விழுமா. அப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காரு தேவி பாகவத்திலேயே. அம்பாளை நல்லா பூஜை பண்ணணும், பக்தியோட பண்ணணும். பூஜனம் பரயா பக்தியா தஸ்யாயேவ விசாரதா மகாலக்ஷ்மீ மகாகாளி ததா சரஸ்வதி. அம்பாளுக்கு பல பேராம். மகாலட்சுமின்னு பேராம், சரஸ்வதினு பேராம், மகாகாளின்னு பேராம், புவனேஸ்வரின்னு பேராம். ஒரே வஸ்துவே ஒரு வெள்ளை கட்டிய கண் சிவப்புங்கிறது, கை கட்டிங்கிறது, நாக்கு துடிப்புங்கிறது. ஒரு வெள்ளை கட்டிய அந்த ஒரே சைத்தன்யம் தான் வெளியில கண்டுபிடிக்கிறது. சைத்தன்யம் இல்லாம கண்டுபிடிக்க முடியுமா? லைட் இல்லாம பார்க்க முடியுமா ஒரு வஸ்துவை?
தீபத்துக்கெல்லாம் தீபமா இருக்கிற ஆத்ம சைதன்யம் கண் வழியா வந்தா ஷஹப்புங்கிறது, நாக்கு வழியா அதே சைத்தன்யம் வந்தது ஆனாக்க துதிப்புங்கிறது, கை வழியா வந்தா கட்டின்னு சொல்றது. அப்படி ஒரே தேவதைக்குத்தான் மகாலட்சுமின்னும் மகாகாளின்னும் மகாசரஸ்வதினும் பேரு. ஒரு இடத்துல ஒரு விதமான பேர் அடையவளா.